தியாகராஜ பாகவதர். தியாகராஜ பாதவகர். முந்திரி பக்கோடா திரைமுண்டா கோப்பாங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மாப்பிள்ள. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு another beautiful vlog. 365 நாள் vlog சேலஞ்சில் இன்னைக்கு நாள் 40. நேத்தே வீடியோல சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு ஷூட்டுக்காக கிளம்பி போன நண்பர்களே. வழியிலேயே வீட்டுல நடந்த ஸ்பெஷல் சமையல கரிச்சு குட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். வாயில வைக்கிற ஒண்ணுமே தெரியலடா, சப்புன்னு இருந்துச்சு. ஒரு ரீல் ஷூட் பண்றதுக்காக வெட்லாண்ட்ஸ் பார்க்குக்கு வந்திருந்தோம் நண்பர்களே. அந்த ஹிடன் ஸ்பாட் வீடியோலயே சொல்லியிருப்பேன், கோல்டன் அவர்ல இருந்து பறவைகளோட சத்தத்தோட பாக்குறப்போ அவ்வளவு அழகா இருந்துச்சு நண்பர்களே. வந்த வேலையே மறந்துட்டு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம். சரி, ஷூட்டை முடிச்சுட்டு வேடிக்கை பார்க்கலான்னு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இவனுங்க கூட இந்த 15 செகண்ட ஷூட் பண்ண நான் பட்ட அவஸ்தை இருக்கே. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. ஷூட் பண்ண அந்த ரீலை பார்க்கணும்னா கொலாபரேட்ல இருக்கிற மாப்பிள்ளையோட ப்ரொஃபைல போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நண்பர்களே. நான் சொல்லல, மாப்பிள்ளை ரொம்ப டேலண்டடான ஆளு. முன்னாடி போற அங்கிள மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. ஷூட்டை முடிச்சுட்டு அங்கேயே உட்காந்து கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் நண்பர்களே. கரெக்டா ஃப்ரேம் வச்சிருக்கேன் மாப்பிள்ளைன்னு சொல்லியும் நம்பிக்கை இல்லாம வந்து செக் பண்ணிட்டு போறான். துரோகி. நல்லா இருக்கு. அந்தாதி பாட்டு போட்டு அங்கேயே உட்கார்ந்து இருந்த பாருங்க ஒரு 1/2 மணி நேரம். ஆஹா, சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு நண்பர்களே. நான் கூட கீழே விழுந்து எந்திரிச்சிருவேன். அங்க இந்த தொட்டா சுருங்கி செடி, நிறைய விதமான பூ வகைகள், இயற்கை வளங்கள் எல்லாம் அப்படி இருந்துச்சு நண்பர்களே. அழகா ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த பூக்கள், பறவைகள், மரங்கள் எல்லாம் வீடியோ எடுக்கிறப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷாட் சிக்கிச்சு நண்பர்களே. போட்டு விடுறேன் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குல்ல. என்ஜாய் பண்ணி எடுத்தேன் நண்பர்களே. அவ்வளவுதான், இதோட இன்னைய விலாக முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு புது விலாக்ல உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் யாஷ். டாடா, இரவு வணக்கங்கள்.